Mic check 1, 2, 3. Powered by India's #1 gold buying company, Attica Gold Company. தமிழ் ஆங்கிலம் தெரியாத வட இந்திய அதிகாரிகளால் தமிழகத்தில் மட்டுமின்றி தனது சொந்த மாவட்டத்திலும் திட்டங்கள் நிறைவேறவில்லை என பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவாவேலு தெரிவித்தார். இன்னைக்கு இந்தியாவுக்கு தமிழ்நாட்டுக்கே அல்ல, இந்தியாவுக்கே தென்பகுதியில் ஒரு அடையாளம் இது என்று சொன்னால் கன்னியாகுமரியில் இருக்கிற அந்த கண்ணாடி இடைப்பாலம் தான் இந்தியாவுடைய அடையாளமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட இந்த நெடுஞ்சாலைத்துறை முதலமைச்சருடைய நெஞ்சத்திலே இருக்கிற நெருக்கமான துறை இந்த நெடுஞ்சாலைத்துறை. என் சொந்த மாவட்டத்தில் இந்த அமிர்தியும் பரமானந்தரையும் கிடைக்க வேண்டும் என்று பல்வேறு நிலையில் தொடர்ந்து என்னுடைய பொறியாளரிடத்திலே ஆய்வுக் கூட்டங்கள் அனைத்தும் நடத்தினாலும் கூட கடைசியாக இதற்கு முட்டுக்கட்டையாக இருந்தது வனத்துறை. வருத்தப்பட வேண்டாம். பல்வேறு நிலையில் அளக்கிறோம், மரத்தை கணக்கு எடுக்கிறோம், இதற்கு சரிபாதி அல்ல, இதற்கு 2 மடங்கு நிலம் கொடுக்க வேண்டும். இத்தனையும் நாங்கள் நிறைவு செய்தோம். ஆனாலும் நாங்கள் ஏதோ வட இந்தியாவில் ஏதோ இருக்கிறோம் என்று நீங்கள் நினைத்து விட வேண்டாம். வட இந்தியாவில் ஒரு அதிகாரிக்கு வந்து இது எப்படி நடத்தக்கூடாது என்பதிலேயே கூலியாக இருந்தார். நான் திட்டவட்டம் நடத்துகிறேன். இந்த மண்ணின் பெருமை அவருக்கு தெரியவில்லை, இங்கிருக்கிற மக்களுடைய பிரச்சனை அவருக்கு புரியவில்லை. அவரால் காலம் தாழ்ந்து கொண்டது, வேற இல்லை, அரசாங்கத்தால் அல்ல. முதலமைச்சர் 200 கோடிக்கு மேல் பணத்தை ஒதுக்கி விட்டார். மாவட்ட ஆட்சித்தலைவர் 2 மடங்கு அடைத்த இடத்தை அவர் கொடுத்து விட்டார். ஆனால் அந்த அபிவிருத்தியும் பரமானந்தமும் சாலை இலக்கு சாலை இன்னும் நடைபெறவில்லை. என்ன காரணம் என்று ஒரு செல்லமாக ஒரு தட்டினார். ஒரு தமிழ்நாட்டுடைய மாவட்ட வளர்ச்சியாளர் ஒரு இருந்திருந்தால் நான் பாதிக்கப்பட்டிருப்பேன். வட இந்தியாவை சேர்ந்தவரும் மொழியும் புரியவில்லை. ஏன்னா நம்முடைய மொழி தாய்மொழி தமிழ், நாம் இணைப்பு மொழியாக ஆங்கிலத்தில் தான் வைத்திருக்கிறோம். இந்த இருமொழியும் தெரியாத ஒருவரை போட்டுவிட்டு நாங்கள் என்ன பாடுபட்டுக் கொண்டிருக்கிறோம் என்று முதலமைச்சருடைய சொன்ன உடனே தான் உங்களுடைய கோரிக்கை என்ன சொன்னார். தமிழ்நாட்டை தெரிந்த, தமிழை தெரிந்த, தாய்மொழியை தெரிந்த ஒரு வன அலுவலரை போடு என்று சொன்ன உடனே தான் தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்கள் தான் இப்பொழுது இந்த சுதாகர் என்கிற மாவட்ட வன அலுவலரை இங்கே அனுப்பியிருக்கிறார். திமுக காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தபோதுதான் நமது தொப்புள் கொடி சொந்தங்கள் கொல்லப்பட்டதாக தமிழக பாஜக முன்னாள் தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்தார். தமிழர்களுக்கு ஒன்று என்றால் திரண்டு எழுவோம், அடங்க மாட்டோம்லாம் சொல்லியிருக்காரு. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகமும் காங்கிரஸும் ஆட்சியில் இருக்கும் பொழுதுதான் நமது தொப்புள் கொடி சொந்தங்களான தமிழர்கள் கொல்லப்பட்டார்கள். அப்பொழுது இவங்க கிளர்ந்து எழுந்ததை நாமெல்லாம் பார்த்து கொண்டு தான் இருந்தோம். ஆக தமிழ் இவர்களுக்கு அரசியலுக்காக, அன்பிற்காக அல்ல. அதனால் தொடர்ந்து இப்படி பொய் சொல்லி கொண்டிருக்க வேண்டாம். இதில் ஏதாவது உணர்வுபூர்வமாக, உணர்ச்சிகரமாக எழுதுகிறார்களே தவிர தமிழர்களுக்கான உண்மையான நிலை இன்னும் மிக கடுமையாக மக்கள் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அதனால் மக்கள் தக்க பதிலடி கொடுப்பார்கள். நீங்கள் எவ்வளவுதான் கவிதை எழுதினாலும், புதிய புதிய பெயரை வைத்து அங்கே பார்க்கிறேன் இங்கே பார்க்கிறேன் என்று எழுதினாலும் மக்கள் நிச்சயமாக உங்களிடம் ஏமாற மாட்டார்கள் என்பது எனது கருத்து. அவருக்கே இப்போ ஏன் சந்தேகம்னு கேட்குற, தீக்குச்சி அல்ல உதயசூரியன், ஏன் இன்னைக்கு சந்தேகம் வந்து இன்னைக்கு சொல்ல வேண்டி வருது? உதயசூரியன் தானே வச்சுருக்கீங்க, தீக்குச்சின்னு யார் சொன்னா? ஆக அவர்களே இப்பொழுது நம்ம ஒருவேளை தீக்குச்சியாக இருப்போமோ அப்படின்ற ஒரு சந்தேகம் அவர்களுக்கு வந்து விட்டது. அதுதான் அவரே வெளிப்பாடு. எங்கள் அப்பா குதிரைக்குள்ளே இல்லைன்னு ஒரு பழமொழி உண்டு, அதான் இப்பொழுது வெளிப்பாடு. இல்லை, இதில் நான் ரொம்ப வேதனைப்படுகிறேன். ஐஐடியில் நடந்ததை பல பேர், ஐஐடியில் நடந்தால் இப்போ நீங்கள் இதுக்கு பதில் சொல்ல மாட்டீங்களான்னு. ஆக எந்த நிறுவனத்தில் நடக்கிறது என்று பிரச்சனை இல்லை. தயவு செய்து இதில் 200 தம்பிங்க வந்து அப்படி எழுதிட்டு இருக்காங்க. அண்ணா யூனிவர்சிட்டியை சொன்னீங்களே, ஐஐடியில் நடக்கல. என்ன பெண்களின் பாதுகாப்பையும் பெண்களின் உணர்வையும் அவளை கீழ்த்தரமாக நினைக்கிறீங்களா நீங்கள்? எங்கே நடந்தாலும் அது தப்பு தான். இல்லை, இதில் எனக்கு என்னன்னா, அப்பா மகனோட மோதலை இதை பல பேர் உள்ள குளிர்காய்கிறார்களோ, அதை இன்னும் கொஞ்சம் விரிவுபடுத்துகிறார்களோ என்ற கவலை எனக்கு இருக்குது. ஏன்னா அது ஒரு பாச போராட்டம், எந்த குடும்பத்திலையும் நடக்காதது இல்லை. ஆனால் இடையில் சில பேர் புகுந்து கூட்டணிக்கு பேசுகிற மாதிரி, அது வரைக்கும் கவலைப்படாத அண்ணன் செல்வ பெருந்தகை,
அதுவரைக்கும் கவலைப்படாத அண்ணன் திருமாவளவன் போன்றவர்களெல்லாம் போய் பார்ப்பதும், சில பேர் பேட்டி எடுப்பதும், சில பேர் அதில் அவர்களுக்குள்ள அந்த போராட்டத்தை பயன்படுத்தி கொள்ளக்கூடாது என்று தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். Mic check 1, 2, 3. Powered by India's number 1 gold buying company, Attica Gold Company. அதிமுக்கிய விவரங்களை அனைவருக்கும் புரிய வைக்கும் பாட்காஸ்ட். உலக அதிகம் தவிர்க்க முடியாத முதல் மக்கள் வளைகுடா நாடுகள் பிரான்சிஸுக்கு பிரியா சம்பவங்களை தேடி களத்திற்கே உங்களை அழைத்துச் செல்லும் ஸ்பாட்லைட். அங்க இருக்கக்கூடிய கள விவரங்கள் என்ன? அமலாக்கத்துறை கடந்த 5 வருஷமாவே சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் வர்றதுக்காக எங்களுடைய நியாயமான கோரிக்கை. Even at the cost of stopping. பார்வையாளர்களையும் செய்திக்குள் பங்கெடுக்கச் செய்யும் மக்கள் குரல். 50 ரூபாய் எங்களுக்கு தண்ணிக்கு ஒரு தீர்வே இல்லைங்க 10 வருஷமா. எங்களுக்கு சரியான ஒரு விடிவு கிடைக்கவில்லை. 60,000 ஏக்கருக்கு தான் கேட்கிறோம், பிச்சை கேட்கறாங்க. புத்தம் புதிதாக வித்தியாசமாக ஹெலிகாப்டர்களின் உதவி என்ன படிக்கலாம்ன்றதுல பேரண்ட்ஸும் என்கரேஜ் பண்ணணும், ஸ்டூடெண்ட்ஸும் தேர்வு செஞ்சு. எனக்கும் சீமானனுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லைங்க. ஒரு பாயிண்டா சொல்லணும். உங்களுக்கான தலைவர்களை பொழுதுபோக்கு தளத்தில் தேடாதீர்கள், போராட்ட களத்தில் தேடுங்கள். அனைத்தும் உங்களுக்காக. எப்போதும் இணைந்திருங்கள் தந்தி டிவியுடன். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் தளபதி இடைவெளி விஜய் இந்த படத்துல கலகலப்பும் கைகலப்பும். Me too love you. Thank you so much. மாஸ் ஏத்துறது ஏற்ற தெரிக்குதுனாலே டன்னு தான். பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க, ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க. அதிமுக்கிய விவரங்களை அனைவருக்கும் புரிய வைக்கும் பாட்காஸ்ட். உலக அதிகம் தவிர்க்க முடியாத முதல் மக்கள் வளைகுடா நாடுகள் பிரான்சிஸுக்கு பிரியா சம்பவங்களை தேடி களத்திற்கே உங்களை அழைத்துச் செல்லும் ஸ்பாட்லைட். அங்க இருக்கக்கூடிய கள விவரங்கள் என்ன? அமலாக்கத்துறை கடந்த 5 வருஷமாவே சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் வர்றதுக்காக எங்களுடைய நியாயமான கோரிக்கை. Even at the cost of stopping. பார்வையாளர்களையும் செய்திக்குள் பங்கெடுக்கச் செய்யும் மக்கள் குரல். 50 ரூபாய் எங்களுக்கு தண்ணிக்கு ஒரு தீர்வே இல்லைங்க 10 வருஷமா. எங்களுக்கு சரியான ஒரு விடிவு கிடைக்கவில்லை. 60,000 ஏக்கருக்கு தான் கேட்கிறோம், பிச்சை கேட்கறாங்க. புத்தம் புதிதாக வித்தியாசமாக ஹெலிகாப்டர்களின் உதவி என்ன படிக்கலாம்ன்றதுல பேரண்ட்ஸும் என்கரேஜ் பண்ணணும், ஸ்டூடெண்ட்ஸும் தேர்வு செஞ்சு. எனக்கும் சீமானனுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லைங்க. ஒரு பாயிண்டா சொல்லணும். உங்களுக்கான தலைவர்களை பொழுதுபோக்கு தளத்தில் தேடாதீர்கள், போராட்ட களத்தில் தேடுங்கள். அனைத்தும் உங்களுக்காக. எப்போதும் இணைந்திருங்கள் தந்தி டிவியுடன்.